எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் இருக்கோம். இன்றைக்கி வந்து செக்கு கடலையோட விலை கணக்கை பார்த்துடலாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் கடலைப்பருப்பு வந்து ஒரு 12 கிலோ போட போகிறோம். டப்பு வச்சுருக்கோம். இந்த டப்பை வந்து 0 பண்ணிடலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு வெயிட் மட்டும் வருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியணும் தான் இதை பண்ணுறோங்க. பாருங்கள், 12 கிலோ டப்பு வெயிட்டை கழிச்சிட்டோம். இப்போ 12 கிலோ பருப்பு நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து வெளியூர் பருப்பு. பெரும்பாலும் செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர் வந்து இன்றைக்கி ஒரு 95% வெளியூர் பருப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. இதை ஆட்டி நம்ம என்ன கணக்கு வருதுன்னு பார்த்துடலாங்க. எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க. தெரியுதுங்களா? எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சு கடலை போட்டு தண்ணி அளவாக ஊற்றணுங்க. அளவாக ஊற்றினோம்னா இந்த கடலை வந்து புண்ணாக்கு மாதிரி கட்டி கட்டி ஆகணுங்க. கட்டி கட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் சூப்பராக வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, இதில் இந்த மிஷினில் என்ன ஒரு பெனிஃபிட்னா எண்ணெய் உற்பத்தியாக வெளியேறிடுங்க. பாருங்கள், சூப்பராக நிறங்கிட்டுருக்கு. ஒரு நல்ல உணவுப் பொருளை தரமாக உற்பத்தி பண்ணுறதே சந்தோஷம் தாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு நல்ல உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை சாப்பிட்ற மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. பாருங்க, கட்டியாக ஆரம்பிச்சு பாருங்கள். எப்பவுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாகட்டும், கடலையாகட்டும், தேங்காய் ஆகட்டும், இந்த புண்ணாக்கு ஆனால் தான் எண்ணெய் கம்ப்ளீட்டாக வெளியேறுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி செக்கெண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி டிவியில் போட்டு விளம்பரம் பண்ணி பெரிய லெவலில் பண்ணுறாங்களேங்க. 100% பியூராக இருக்குமோ சுத்தமாக இருக்குமோ சொல்லவே முடியாதுங்க. இன்றைக்கி நிறைய உங்களுக்கு நல்ல எண்ணெய்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் கலந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, மினரல் ஆயிலோ இல்லை வேறு ஏதாச்சும் க்ரூட் ரிஃபைண்ட் ஆயிலோ இந்த மாதிரி ஆயிலில் வந்து சென்ட்டு மட்டும் அடித்து உங்களுக்கு சுலபமாக அதிக லாபம் சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்கள குறை சொல்ல வரும்போது இல்லைங்க, நம்ம வந்து ஏமாறாமல் நல்ல உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடுவோங்க. அதனால தான் இவ்வளோ வேலை பண்ணுறோங்க. நம்ம கடலைக்காய் வாங்குறதுலேருந்து, அரைக்கிறதுலேருந்து, என்ன வேலை ஒர்க் அவுட் ஆகுதுலேருந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டுற காரணம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உணவு தான் ஆரோக்கியங்க. நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல ஆரோக்கியம் எல்லாமே நடக்குங்க. பாருங்கள், எண்ணெய் இறங்கிட்டு இருக்கு. ஆட்டி முடித்த உடனே உங்களுக்கு வெயிட் பார்த்து என்ன வேலை ஒர்க் அவுட் பார்த்துடலாங்க. வெளியூர் கடலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சாக்கில் வருங்க. இது வெளியூர்லேருந்து வர கடலை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்கள் வாங்கினது நாட்டு கடலைங்க. நாட்டு கடலைக்காய், நிலக்கடலை. இது வெளியூர் கடலைங்க. எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க வெளியூர் கடலையெல்லாம். இந்த மாதிரி வாங்கும்போது இந்த சாக்கடையோட 50 கிலோ கொடுப்பாங்க. இந்த சாக்கு பை வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் வரும். அப்போது 50 கிலோ ப்ளஸ் 600 கிராம் கொடுக்க மாட்டாங்க. இந்த சாக்கோட 50 கிலோ கொடுப்பாங்க. அதுலேயே எங்களுக்கு இந்த சாக்கோட வெயிட்டு 600 கிராம் லாஸ் ஆகிருங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பருப்பு காய வைப்போம், காட்டுறவாங்க. ரெகுலராக வந்து ஒரு நாள் ஆட்டுறதுக்கு முன்னாடி நாள் இந்த மாதிரி காய வச்சுருவோம். காய வச்சு ஆட்டினா தான் நமக்கு வந்து எண்ணெய் வந்து பச்சை வாசம் வராது, செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும், எண்ணெய் பொங்காது, நல்ல தரமாக இருக்குங்க. அதனால தான் காய வைக்கிறோம். ஃபஸ்ட் நாள் காய வச்சுட்டு இதை வந்து செகண்ட் நாள் தான் ஆட்டவே கொண்டு வருவோங்க. இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த பருப்பு நாங்கள் மூட்டையிலேருந்து எடுக்கும்போது ஒரு 6% மாய்ஸ்சரோடு இருக்கும். அப்போ இந்த மாதிரி காய வைக்கும்போது என்னாகுன்னா நமக்கு வந்து ஒரு 1000 கிலோவுக்கு ஒரு 50 கிலோ எடை போயிடுங்க. சாக்கெடை நான் சொன்னேன் இல்லைங்க, 600 கிராமு, அது ஒரு 12 கிலோ போயிடும். ஓவராலாக ஒரு 1000 கிலோவுக்கு வெளியூர் பருப்பு வாங்கினோம்னா எங்கள் கண்டிஷனுக்கு நாங்கள் காட்டணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 940 கிலோ தான் வருங்க. 1000 கிலோவுக்கு 940 கிலோ தான் வருங்க. இது சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா இதுதான் ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ரா மெட்டீரியல் உற்பத்திக்கு வரும்போது என்ன விலைக்கு வருதுங்கிறத நமக்கு தெரியுங்க. அதனால தான் இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. வாங்க போய் எண்ணெய் ஆட்டி முடிச்சிருந்தான் எவ்வளோ வெயிட் வருது
என்ன ஒர்க் அவுட்னு பார்த்துடலாங்க. எண்ணெய் ஆட்டி முடிஞ்சுங்க. இது வந்து 24 கிலோ பருப்பு போட்டு ஆட்டின எண்ணெய். 24 கிலோ பருப்பு போட்டு ஆட்டின எண்ணெய். இதோட வெயிட்டு பாருங்கள், 12680ங்க. 12680. இப்போ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தோட எடையை கழிச்சிடலாங்க. 12680. உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கப்புறம் 1,560ங்க. அப்போ 12680லேருந்து 1,580 கழிச்சோம்னா 11,100 இருக்குதுங்க. 11,100 இருக்குதுங்க. பாருங்கள், எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிட்டோம். அது கீழே நிற்கிற கடலையோட மாவுங்க. 11,100 இருக்குது. வாங்க போய் கணக்கு பார்த்துடலாம். இப்போ வந்து வெளியூர் கடலை ஆட்டின கடலெண்ணெய் என்ன விலை வருதுன்னு பார்த்துடலாங்க. நிலக்கடலை வாங்கினது 80 ரூபாய்ங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு எண்ணெய் ஆட்டுற கண்டிஷனுக்கு வரும்போது என்ன விலை வருதுன்னு பார்க்கலாங்க. நிலக்கடலை 20 மூட்டை வாங்கியிருக்கோம், 1000 கிலோ. இன்றைக்கி ரேட்டு 80,000 ரூபாய்ங்க 1000 கிலோவுக்கு. சாக்கடை நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 600 கிராம் கொடுக்க மாட்டாங்க, அது கழிக்கணும். அப்போ 1000 கிலோவில் சாக்கடை 12 கிலோ போச்சுன்னா நமக்கு கடலைப்பருப்பு 988 கிலோ இருக்குங்க. இதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு வந்து ஈரப்பதத்தோடு தான் இருக்குங்க. ஒரு 5லேருந்து 7% மாய்ச்சர் இருக்கும். நான் மினிமம் ஒரு 5% எடுத்துட்டேங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 43 கிலோ போகுங்க. அப்போது நமக்கு வந்து கடலைப்பருப்பு ஆற்ற கண்டிஷனுக்கு வரும்போது 945 கிலோ வருதுங்க காஞ்சக்கப்புறங்க. நிலக்கடலை அப்போ விலை என்ன வருதுன்னு பார்த்துலாங்க. அப்போ நம்ம வாங்கும்போது 80,000 ரூபாய்க்கு வாங்கினோம், ஆட்டை வரும்போது 945 கிலோ இருக்குது. அப்போ 80,000 டிவைட் பை 945 ரூபாய்ங்க, 84 ரூபா 65 பைசா வருதுங்க. அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1% செஸ் கட்டணுங்க ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு. அது ஒரு 84 பைசா போடலாம். அப்போ உங்களுக்கு எண்ணெயை உற்பத்தி பண்ணி 1% கட்டணும். அது நான் இங்கேயே போட்டுறேங்க. எண்ணெயை உற்பத்தி பண்ணிக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் தான் நான் கொடுக்குறோம். அதை இங்கேயே நான் சேல்ஸ் டேக்ஸ் போட்டுறேங்க, ஒரு 84 பைசா. அப்போது எண்ணெய் வந்து 84 இல்லை, கடலைப்பருப்பு வந்து காஞ்சு டேக்ஸு ஈக்ஸு எல்லாமே சேர்த்து 86 ரூபா 33 பைசா. டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் இறக்கு கூலிங்க ஒரு 67 பைசா போட்டுக்கேன், 87 ரூபா ஆக மொத்த கடலைப்பருப்போட விலை. நிலக்கடலை விலை வந்து நாங்கள் எண்ணெய் ஆட்ட வரும்போது வெளியூர் பருப்பு 87 ரூபாய்ங்க. இது வெளியூர் பருப்புக்காக நான் உங்களுக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். வெளியூர் பருப்பு ஆட்டுறவங்களுக்கு இந்த செக்கில், ரோட்டரி செக்கில் என்ன கணக்கு வரும்ட்டு. அப்போ இப்போ நம்ம இதை பார்த்துடலாங்க. நிலக்கடலை 80 ரூபா, செலவு 87 ரூபா, ஆட்டை வரும்போது 87 ரூபா வச்சுங்க. கடலை எண்ணெய் உற்பத்திக்கு வந்து 24 கிலோ எடுத்திருக்கோம். 87 ரூபா ரேட்டில் 24 கிலோ ஆட்டினோம்னா 2088 ரூபா வருதுங்க. 2088 ரூபா வருது. அதில் வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 11.1 கிலோ வந்துருக்குது. ஃபில்ட்ரு பண்ணும்போது ஒரு 6% எண்ணெய் போகுங்க. ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் வர அந்த மாவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6% போகுங்க. அதுக்காக 660 கிராம் கழிச்சிருக்கேன். 10 கிலோ எண்ணெயை நான் எடுத்துருக்கேங்க. 10 கிலோ எண்ணெய்ங்கிறது 910 கிராமுங்க, 11 லிட்டருங்க. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 11 லிட்டரு வருதுங்க. அப்போ நம்ம புண்ணாக்கு கணக்கு கலைக்கணுங்க. புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம புண்ணாக்கு எப்படி கணக்கு போடுறதுன்னா, கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோம் ப்ளஸ் எண்ணெய் எவ்வளோ வந்திருக்கு அதை கழிச்சா புண்ணாக்கு கணக்கு வந்துருங்க. அப்போ கடலைப்பருப்பு நம்ம எடுத்தால் 24 கிலோ, நமக்கு எண்ணெய் வந்து 10 கிலோ, மிச்சம் 13 கிலோ புண்ணாக்குங்க. அப்போ புண்ணாக்கோட சந்தை விலை நான் வந்து இது மொத்த விலை போட்டிருக்கேன். அதாவது ஹோல்சேல் வியாபாரோட விலை என்ன விலைக்கு எடுப்போம் அதை போட்டிருக்கேன். 13 கிலோ புண்ணாக்கு 40 ரூபாய்க்கு இன்றைக்கி எடுக்கிறாங்கன்னா 540 ரூபாய்ங்க, 540 ரூபா சரிங்களா. அதுக்கப்புறம் எண்ணெய் விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் உற்பத்தி பண்ண விலை அந்த 24 கிலோ போட்டு ஆட்டினோம்லங்க, அதோட விலை வந்து 2088 ரூபாங்க. அதில் நாம் வந்து இந்த புண்ணாக்கு விலை கழிக்கணுங்க. புண்ணாக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா 540 ரூபா. இந்த கழிச்சோம்னா 1548 ரூபாய்ங்க. புண்ணாக்கை கழிச்சிட்டோம். கடலைப்பருப்பு மொத்த விலையிலேருந்து புண்ணாக்கு விலையை கழிச்சிட்டோம். இப்போது 1548ங்க. இதிலேருந்து டிவைட் பண்ணணும். என்ன டிவைட் பண்ணணும்னா நமக்கு எண்ணெய் வந்திருக்குது, அதாவது 11 லிட்டர் எண்ணெய் வந்திருக்குதுங்க. 1548 ரூபாவில் 11 லிட்டர் எண்ணெய் டிவைட் பண்ணோம்னா 134 ரூபா 60 பைசா வருதுங்க. இதுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு கடலெண்ணெய் எடை வந்து 10 கிலோ. 10 கிலோங்கிறது ஒரு கிலோவுக்கு 910 கிராமுங்க லிட்டரில், 11 லிட்ரு. நம்ம வந்து இது வந்து மொத்த விலை 2088 மொத்த விலை. புண்ணாக்க கழிச்சோம்னா 1548 ரூபா. 1548 ரூபா டிவைட் பை 11 லிட்ரு 134 ரூபா 60 பைசாங்க. இதுக்கப்புறம் என்ன செலவுன்னு பார்த்துடலாங்க. செலவு வந்து மின்சாரம், வேலையாட்கள், பெட் பாட்டிலு, வாடகை, இது வந்து ஒரு 35 ரூபா போட்டிருக்குங்க. அப்போது
134 ரூபா 60 பைசா ப்ளஸ் ஒரு 35 ரூபாய்ங்க. ரவுண்டாக உங்களுக்கு ஒரு 170 ரூபா எண்ணெய் அடக்கமாகுதுங்க. ஒரு உற்பத்தியாளருக்கு இரும்பு செக்கில் பண்ணோம்னா 170 ரூபா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் கடலை. இன்றைக்கி வெளியூர் கடலையோட விலையை வச்சு இந்த கணக்கு போட்டிருக்கேன் 170 ரூபா. அப்போ வெளியூர் கடலை வந்து இதுதான் உற்பத்தி செலவாகுது.